ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஜேஇ கிளாஸில் 4th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இன்டெக்ரல் கால்குலஸும் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அப்டேட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் கீழே நோட்ஸ் அண்டு அப்டேட்ஸ் வந்து வரும். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் மற்ற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் கால்குலஸ்னால் என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே. இப்போ நம்ம அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா சோறு பொங்குவாங்க, ரைட்டா? ஒரு பெரிய பானையில் சோறு இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 பருக்கைகள் இருக்கலாம், சரிங்களா? அப்போ அது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்ப்பாங்க? ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க, அது வெந்துருச்சா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்போ அந்த பருக்கை வெந்திருக்கு அப்படின்னா அந்த மொத்த பானையில் இருக்கக்கூடிய சோறும் வந்து வெந்திருக்கதா வந்து அவங்க சொல்லுவாங்க, சரியா? இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இன்டெக்ரல் கால்குலஸும், சரிங்களா? என்ன அப்படின்னா இட் இன்டெகிரேட்ஸ் த ஸ்மால் பீசஸ் டுகெதர் டு ஃபைண்ட் ஹவு மச் தர் இஸ், சரியா? ஸோ சின்ன பாயிண்ட்ஸாக சேர்ந்து மொத்தமாக அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இன்டெகிரேஷன், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த கர்வை பாருங்கள். இந்த கர்வ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சர்டன் பீரியடில் என்ன வருது, மேக்ஸிமம் வேல்யூக்கு வருது. அண்ட் அகைன் அது வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகுது. அப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படி முடியுது, ரைட்டா? சரிங்களா? இப்போது இந்த கர்வில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 லிமிட் கொடுத்துருக்கோம். அந்த லிமிட் ஏல இங்கே ஸ்டார்ட் ஆகி பி இங்கே ஸ்டார்ட் ஆகுது, சரியா? சரி, ஃபினிஷ் ஆகுது. இப்போ இதுக்கு நடுவில், அதாவது இந்த கர்வுக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவில் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இன்டெகிரேஷன் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்டெகிரேஷனை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் தான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, சரியா? அப்போ இன்டெகிரேஷனை வச்சு நம்ம என்ன மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம்? ஏரியாஸ் கண்டுபிடிப்போம், வால்யூம்ஸ் கண்டுபிடிப்போம், சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஃபிசிக்ஸில் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பவர் ரூலை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரேஷன் ஆஃப் x to the power of n dx is equal to x to the power of n plus 1 divided by n plus 1 plus c, சரிங்களா? இதுக்கு ஒரு சம் பார்த்துடலாமா? இப்போ உதாரணத்துக்கு பவர் ரூலுக்கு வந்து ஒரு இது பார்ப்போம். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? x to the power of n பார்த்தோம் இல்லையா? இங்கே என்ன இருக்குது? x to the power of 3 இருக்குது, ரைட்டா? அப்போ n-க்கு பதிலாக என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துச்சு? x to the power of n plus 1 divided by n plus 1 வந்துச்சு இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? x to the power of 3 plus 1 divided by 3 plus 1 வரும், சரிங்களா? ப்ளஸ் c அப்படின்னு சேர்ப்போம். அப்போ என்ன வரும்? x to the power of 4 by 4 plus c, சரிங்களா? இந்த c ஏன் சார் சேர்க்குறீங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன், ரைட்டா? அடுத்து கான்ஸ்டன்ட் ரூல்னா என்ன? ஒரு கான்ஸ்டன்ட்டை, இப்போ ஏன்ற கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5dx இன்டெகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா 5x + c அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இந்த 5ஓட எக்ஸ் கிடைக்கும். ஏன்னா டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அடுத்து சம் ரூல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் f(x) + g(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை இன்டெகிரேஷன் பண்ணும்போது f(x) தனியாகவும் g(x) தனியாகவும் இன்டெகிரேட் பண்ணுவோம். இதுக்கும் ஒரு சம் பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் x² + 4x dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன வரும்னா x² dx + 4x dx. புரியுதுங்களா? இந்த x² தனியாக இன்டெகிரேட் பண்ணுறோம், as well as 4x தனியாக இன்டெகிரேட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ என்ன வரும்? x² இன்டெகிரேட் பண்ணோம்னா x to the power of 2 plus 1 by 2 plus 1. சரி. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்ன வரும்? x² 2 plus 1 by 2 plus 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 4 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே x to the power of 1 இருக்குது. ஸோ 1 plus 1 divided by 1 plus 1 plus c வரும், சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? x to the power of 3 by 3 plus 4 into x² by 2 plus c வரும். அப்போ x³ by 3 plus 2x² plus c. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். புரியுதுங்களா? புரிதப்புள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் மைனஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணணும், சரிங்களா? இங்கே சப்போஸ் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்மகிட்ட மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மைனஸ் வரும், அதே மாதிரி இங்கே மைனஸ் வரும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான், சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ் பண்ணணும்.
அதே கான்ஸ்டன்ட் மல்டிபிள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5h² dx இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்போதுமே 5 வெளியே எடுத்துருவோம். அப்போ h² dx நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நடத்தும்போது சொன்னேன், எதெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட்டோ இன்டெகிரேட்டோ பண்ண முடியும். அது மாதிரி 5 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, இது வந்து எப்போதுமே மாறாது. ஸோ அதை என்ன பண்ண மாட்டோம், நம்ம இன்டெகிரேட் பண்ண மாட்டோம். ஸோ h² மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், 5h³ ப்ளஸ் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ ஏன் சார் சி போடுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நான் சொல்லுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்களேன். இப்போ என்கிட்ட f(x) = x² + 5 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். f'(x) டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணுவோம், f'(x) போடுவோம். அப்போ h² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2x வரும். 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0 வந்துடும். சரிங்களா, அப்போ இங்கே எதுவுமே எழுத மாட்டோம். ரைட். இப்போ இதையே இன்டெகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 2x. ரைட்டா, நமக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஷியேஷனோட அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் தான் என்னது, இன்டெகிரேஷன்றது தெரியும். சரிங்களா, அப்போ 2x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், h² + 5 வரும். ஆனால் வருதுன்னு பாருங்களேன், வராது. ஸோ 2x இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், h²/2 வரும். சரிங்களா, அப்போ இதுவும் கேன்சல் ஆச்சு, நமக்கு என்ன வரும், h² தான் வரும். ரைட்டா, அப்போ இந்த x² கிடச்சிரும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் கிடைக்காது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த ஃபங்க்ஷனில் கான்ஸ்டன்ட் ஒன்று இருந்துச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம், எந்த ஒரு ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ணாலும் நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், அது கூடவே சேர்த்து ப்ளஸ் சியை சேர்த்துக்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? அடுத்து பாருங்கள், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொனென்ஷியலை பொறுத்த வரைக்கும் e⁻x இன்டெகிரேட் பண்ணால் e⁻x தான் வரும். இதில் ஒரு சின்ன இதை மட்டும் பார்த்துலாம். இப்போ இன்டெகிரல் ஆஃப் e⁻ax dx வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும், e⁻ax / a + c வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம். அதாவது இப்போ e⁻3x dx இருக்கிறத வச்சுக்கணும். அப்போ e⁻3x/3 + c வந்துடும். புரியுதா ப்ளஸ்? இந்த ஏன்றது கீழே வந்துடும். ரைட்டா, ஸோ இது காமனாக வெறும் எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, கீழே ஒன்றுமே இல்லை. ஏன்னா எக்ஸுக்கு பதில் 1 இருந்துச்சுன்னா கீழே 1 போடணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும்ன்றதை இங்கே வச்சுக்கணும். சரியா, அதே மாதிரி 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x வரும். சரிங்களா, 1/x இன்டெகிரேட் பண்ணோம்னா log x வரும். புரியுதுங்களா? இதில் எது டவுட் இருக்குங்களா? ஓகே. அடுத்து ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பார்த்துடலாம். ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸில் போட்டுக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வரும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். இப்போ உதாரணத்துக்கு sin x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா -cos x. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அங்கே cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x வரும், இங்கே அப்படியே வயசு வச்சா. அதேமாதிரி cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே +sin x தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அங்கே காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin வரும், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் +cos வரும் அங்கே. ஆனால் இங்கே சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் -cos வரும். புரியுதா புள்ளியா? ரைட். அடுத்தது பாருங்கள், sec² x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னா tan x வரும், as well as cosec² x இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னா -cot x வரும். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்போதுமே இங்கே வச்சுக்கோங்க, சீக்கண்டும் டேனும் சேர்ந்தே இருப்பாங்க, கொசிக்கண்டும் காட்டும் எப்போதுமே சேர்ந்தே இருப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டுக்கு முந்தினதா sec x tan x இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்னா sec x வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன வந்துடும், sec x ப்ளஸ் சி. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நீங்களே யோசிச்சுருப்பீங்களே, அப்போ என்ன வரும், இன்னொன்று ஃபார்முலா என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் cosec x cot x dx என்ன வந்துடும், -cot x வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்குங்களா? ரைட். ஓகே. அப்போ இன்டெகிரேஷனோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துடும். என்ன சார் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அளவுக்கு இன்டெகிரல் கால்குலஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் ஆகாது. அதனால தான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து நிறைய டீடைல்ஸ் பார்த்தோம், இதில் வந்து அவ்வளோ பார்க்கலாம். சரிங்களா? இன்டெகிரேஷன் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்குது, இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் இருக்குது. இதில் நம்ம இன்டெகிரேஷன் பார்ட்ஸ் மெத்தட் பற்றி யூஸ் பண்ணலாம். ஏன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தடோட இது ரொம்பவே ஈஸி. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் என்னால் வந்து தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பார்ட்ஸ் பை பார்ட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரியா? இப்போது இந்த பாருங்கள், udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் vduன்னு இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கூடவே சேர்த்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வச்சு, சரிங்களா? அப்போ இது டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, ஏன்னா மல்டிப்ளிகேஷனை வச்சு நம்ம இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ப்ளஸ் மைனஸை பார்க்கலாம். ஈவன் டிவிஷனுக்கு கூட என்ன இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ரைட்டா? பட் மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதில் u வந்து எக்ஸ்னு எடுத்துக்கும், என்ன வேணும் எடுத்துக்கும், u எக்ஸ்னு எடுத்துக்கும். அதே மாதிரி dv என்ன எடுத்துக்கும்னா காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு என்ன வேணும், u வேணும் இருக்குது, ஆனால் v வேணும், அதுக்கு பதில் dv இருக்குது, du வேணும். சரிங்களா? சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இந்த 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 ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் u dvன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை யூன்னும் இதை dvன்னு எடுத்திருக்கேன். சரியா? இப்போ நம்மகிட்ட யூவோட வேல்யூ dvயோட வேல்யூ இருக்குது. சரியா? ஆனால் நமக்கு என்ன வேணும், பின்னாடி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்னென்ன வேணும், u வேணும் இருக்குது, v வேணும் இருக்கா, இல்லை, பிகாஸ் நம்மளோட dv தான் இருக்குது. அப்போ v வேணும்னா என்ன பண்ணணும், dvயை இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ என்ன வரும், காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, வேறு என்ன வேணும், v கண்டுபிடிச்சாச்சு. அகைன் இங்கே தான் v இருக்குது, திருப்பி du வேணும், ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது, u இருக்குது. அப்போ du வேணும்னா என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வரும், du is equal to dx. புரியுதா புரியலையா? ரைட். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க, x cos x dx ஈக்குவல் டு uv, என்னது uv, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், காஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் எக்ஸ் தானே வரும். சரிங்களா? சாரி சார். சரியா? அப்போ என்ன வரும், எக்ஸ் எக்ஸ்ன்றது யூவோட வேல்யூ இன்ட்டு வி வந்து என்னது சைன் எக்ஸ் மைனஸ் வி என்னது ஆக்சுவலாக சைன் எக்ஸ் தானே, சைன் எக்ஸ் இன்ட்டு டியூ என்னது டிஎக்ஸ். சரி ரைட்டா? டியூ என்னது டிஎக்ஸ். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். இப்போ udv இஸ் ஈக்குவல் டு uv மைனஸ் vdu அப்படின்னு பார்த்துக்கணும். சரியா? இதில் எதை சார் யூன்னு எடுக்கிறது, எதை வின்னு எடுக்கிறது, அது வரும் இல்லையா உங்களுக்கு? முதல்ல எதை சார் யூ எடுக்கிறதுனா, யூ எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்லிக் கொடுக்குறேன், மினோமிக் சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்னா LIATE, லியேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் எல்ன்றது என்ன அப்படின்னா லாகரிதம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்ன்றது என்னது, லாக குறிக்கும். சரியா? அப்போ ஐன்றது என்னது, இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்கும், இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது ஏன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் குறிக்கும். அடுத்தது டீன்றது ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனை குறிக்கும். அடுத்தது ஈன்றது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் குறிக்கும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம். லாகரிதம் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், லாக் எக்ஸ் இந்த மாதிரி வருது. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்னது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி வருது. அல்ஜிப்ரிக்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் 2x இந்த மாதிரி வருது. ட்ரிகனோமெட்ரின்றது சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மாதிரி வருது. எக்ஸ்போனன்ஸ்ன்றது e to the power of x e to the power of minus x இந்த மாதிரி வருது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சரி, இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் யூ எதை தான் எடுப்பீங்க, சைன் இன்வர்ஸ் தான் எடுப்பீங்க. ஏன் யூ வந்து சைன் இன்வர்ஸாக எடுப்பீங்க? ஏன் பாஸ்? ஏன் அப்படின்னா நமக்கு ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வருது, லாகரிதம் இருக்கான்னு பார்க்குறோம், லாகரிதம் இல்லை. அடுத்து இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இன்வர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூவாக எடுப்போம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு தடவை போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ மற்றபடி கிளாஸஸில் வந்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை சார் திருப்பி இன்னொரு தடவை நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோச்சுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.